கவதுரணமன்ஷவல துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மனம் துள்ளுதையா துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து துள்ளுதையா ஆண்டவருடைய இரக்கம் நம்முடைய ஒவ்வொரு நாளுக்கும் தேவைப்படுகிறது. ஆபத்தும் தீமைகளும் சூழ்ந்த உலகத்துல கர்த்தர் ஒருவரே உங்களை என்னை சுகமாய் தங்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஓ இறுதி வரை நடத்துகிறது. ஓ நம்மளை ஏந்தி கொண்டவர், தாயின் கரத்துல நம்மளை வைத்திருக்கிறார். ஓ தகப்பனே தேவனே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஓ தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகளுக்காக, ஓ ஆண்டவராய் இயேசு நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காக, பரிசுத்த ஆவியானவர் நடத்தின எல்லா கிருபைகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஓ வேதத்துல சொல்லுகிறபடி தேவன் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாள் முழுவதும் அவரை துதிப்பேன் என்று நாம் அறிக்கையிடுவோமா? ஓ தாயை போல நம்மளை தேற்றி வந்தார். அவர் ஒருவரே நம்மளை தேற்றி வந்தார். அந்த உலகத்துல தாயிலும் மேலானவர் நம்மளை கண்டவர். நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அறிந்தவர், அனந்த ஞானத்தை உடையவர், சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவாதவர், சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஓ தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஓ சிறுமைப்பட்ட ஆவியில் நடுங்கு, என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னவர். ஓ எல்லாரும் கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் ஓ நீங்களும் நாட்கள் உமக்காக ஓடுவேன். ஓ என் ஆயுஷ்மான நாட்கள் எல்லாம் உமக்காக ஓடுவேன். ஓ உமக்காக ஓடுவேன். ஓ உண்மை உத்தமமாய் பின்பற்றுவேன். ஓ உமக்காக ஓடி ஜெயமாய் முடிப்பை சொல்லுவேன். எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம். ஓ ஹல்லேலூயா. தாயை போல தேற்றுகிறீ ஆற்றுகிறீ, தாயை போல தேற்றுகிறீ
தயவோடு நடத்துவீரே. உம்மடியில் நான் இளைப்பாறுவேன். உம்மடியில் நான் இளைப்பாறுவேன். ஏழைகளின் பலனே, எளியவரின் திறனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திறனே, புயல் காற்றிலே முதலிடமே, புயல் காற்றிலே முதலிடமே, கடுமையிலே கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தெய்வம். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி, உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி அதிசயம் செய்தே, அதிசயம் செய்தே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திறனே, ஏழைகளின் பலனே, எளியவரின் திறனே, புயல் காற்றிலே முதலிடமே, புயல் காற்றிலே முதலிடமே, கடுமையிலே தாயை போல பேசுகிறீ, ஆற்றுகிறீ. தாயை போல பேசுகிறீ, ஆற்றுகிறீ. தடுமாறும் போது தாங்கி அழைத்து, தடுமாறும் போது தாங்கி அழைத்து, தயவோடு நடத்துகிறீரே. உம்மடியிலே நான் இளைப்பாறுவேன். உம்மடியிலே நான் இளைப்பாறுவேன். உம்மடியிலே நான் இளைப்பாறுவேன். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் அறியவில்லை, தேவன் அறிந்திருக்கிறார். இனி வரும் நாட்களில் இந்த உலகத்தின் பின்னே நீங்கள் செல்லாதபடி தேவனுக்கு பின்பாக செல்ல, அவருக்கு நாம் நன்றி செலுத்துறது, நமக்காக பிறந்து ஜீவனை கொடுத்தவருக்கு நன்றி செலுத்துவது, அவருக்காக வாழுவது. நீங்கள் அவருக்காக வாழ்ந்தீங்கன்னா, அவருக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பிளப்பி இருக்கணும். உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் பாடுகளையும் உபத்திரவங்களையும் இந்த உலக மற்ற மனிதர்கள் அனுபவிப்போல் அனுபவித்து இளைப்பாறுதலை காண முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அவருக்காக நான் வாழுவேன் சொல்லுங்க. இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஓ ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாடுகள் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே. ஓ ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழுவோம் ஆண்டவரே. ஓ, எத்தனை சூழ்நிலை வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை கண்ணீரின் பாதைகளை கடந்தாலும், ஓ நாங்கள் உமக்காக வாழுவோம் ஆண்டவரே, உமக்காக ஓடுவோம் என்று சொல்லி எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை செய்வோமா? கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து கிரியை நடத்திட்டு, ஓ வசனத்தை அனுப்பி அடையாளங்களினாலே, அற்புத அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்த, ஓ அவருக்காக ஓட வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும். இயேசுவே, உமக்காக வாழுவோம் ஆண்டவரே. ஓ, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆளுகை செய்வீராக, குடும்பங்களை ஆளுகை செய்வீராக. உடைய பிரசனத்தினால ஆளுகை செய்வீராக. ஓ, உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதம். எத்தனை தொல்லைகள் நம்மை வென்ற போதும் காத்த இயேசு அற்புதம். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும்
அதிசயமானவர். எல்லாரும் கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை நடப்பித்து நம்மளை வழிநடத்தக்கூடிய தேவன், வரக்கூடிய புதியவங்களை அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து வழிநடத்துவார். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் உங்களுடைய அற்புதம் விளங்கட்டும் ஆண்டவரே. உங்க கரை நீட்டப்படட்டும், ஒவ்வொரு குடும்பத்துல நீட்டப்படட்டும் ஆண்டவரே. சத்துருவின் போராட்டங்கள் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. சத்துரு எல்லா வழியிலும் ஆண்டவரை வெக்கப்பட்டு ஓடி போகட்டும், 7 வழியாய் ஓடி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. சத்துருவை மேற்கொள்ள ஆண்டவரை நீர் கொடுத்த அதிகாரத்தினால அவர்கள் ஜெயம் கொள்வார்களாக. தகப்பனே, தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் வருவோம். Praise God. Hallelujah. இந்த நாளில் நாம் முக்கியமான நேரத்திற்காக நாம் வந்திருக்கிறோம். மணி கரெக்டாக 11 ஆகுது. 11:06. 12:30 1.5 மணி நேரம் எனக்கு பத்தாது. இன்னைக்கு உள்ள தலைப்பு உடைய வாக்குத்தத்த செய்தி. இந்த நாளில் தேவன் உங்களோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா எனக்கு தெரியும், தேவன் இந்த நாளில் உங்களோடு பேசும்படியாய் தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். வெளியில இருக்கிறவங்களுக்கு சேர இப்படி பார்த்து போடுங்க. எல்லாரும் இங்க பாக்குற மாதிரி, எல்லாரும் இப்படி. எல்லாரும் இங்கிட்டு பாக்குற மாதிரி. வெளியில இருக்கிறவங்க யாரும் முகம் இங்கிட்டு பாக்குற மாதிரி. அமைதியா இருங்க. இந்த ஆண்டு வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் கேட்கும்படியாய் தேவன் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இது சின்ன பிள்ளைகளுக்கு போகும்போது கொடுப்போம். நீங்க இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கக்கூடாது, பெரியவங்களுக்கு தான் இங்க கொடுப்போம். போகும்போது உங்களுக்கு கொடுப்போம். இதுல உள்ளதுதான் இங்க இருக்கிறது. இதை நீங்க பார்த்துக்கணும். போகும்போது நான் தருவேன், குடிச்சிட்டு. குடும்பத்துக்கு ஒன்று இது கொடுங்க.